தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். நாட்டை உலுக்கிய தேத்தலாவ கார் விபத்து, கைது உத்தரவுகளுக்கு இடைக்கால தடை. மட்டக்களப்பு கொழும்பு கடுகதி தொடர்ந்து சேவை மீண்டும் ஆரம்பம். போதனை மண்டபத்தில் தனியாக தேரர் செய்த செயல், விசாரணைகள் தீவிரம். யாழில் சுவாசிக்க சிரமப்பட்ட 23 வயதுடைய இளம்பெண் உயிரிழப்பு. அரசு ஊழியர்களின் ரமலான் மாத விடுமுறை தொடர்பில் வெளியான தகவல். வாகன இறக்குமதிக்கு தடை, மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்ட தகவல். மண்சரிவுக்கான எச்சரிக்கை நீடிப்பு, விழிப்புடன் இருக்குமாறு மக்களுக்கு அறிவிப்பு. டிட்வா புயல் மண்சரிவுக்கான நிவாரணம் இனிவரும் காலங்களில் கிடைக்காது, அமைச்சர் அறிவிப்பு. 5 வருடங்களுக்குள் இலங்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் தொடர்பட விரிவான செய்திகள். வடக்கு, வடமத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் நாளை அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு, ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு, சப்ரகமுவ, மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையாட கடற்பரப்புகளில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். ஏனைய கடற்பரப்புகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்றானது கிழக்கு முதல் வடகிழக்கு வரையான திசைகளில் இருந்து மணிக்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். சிலாபத்தில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகளிலும், காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு 45 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு தேத்தலாவ பாக்ஸ்கில் கார் விபத்து தொடர்பில் குறித்த போட்டியின் ஏற்பாட்டாளர்களை கைது செய்யுமாறு பண்டாரவளை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பதுளை உயர் நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. 8 பேர் உயிரிழந்து 19 பேர் காயமடைந்து இந்த துயர சம்பவம் தொடர்பாக இலங்கை ஆட்டோமொபைல் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அசார் ஹமீம் மற்றும் முன்னாள் செயலாளர் செஹான் டி திசேர் ஆகியோர் திருத்த மனு தாக்கல் செய்தனர். குறித்த மனுவை பரிசீலித்த பதுளை உயர் நீதிமன்ற நீதிபதி மஹிந்த லியனகம இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். போட்டியை காண சென்ற பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஏற்பாட்டாளர்கள் அடிப்படையில் தவறிவிட்டதாக தீர்ப்பளித்து ஏற்பாட்டாளர்களை கைது செய்ய பண்டாரவளை மேஜிஸ்ட்ரேட் முன்னதாக உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதன்போது இலங்கை ஆட்டோமொபைல் ஸ்போர்ட்ஸ் மற்றும் இலங்கை இராணுவ அகாடமியின் பொறுப்பான அதிகாரிகளை கைது செய்து முன்னிலைப்படுத்தவும், சம்பவத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தவும் போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிபதியின் உத்தரவு உண்மைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதே நேரத்தில் சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரல் பிரசன்ன பண்டார மற்றும் அரசு சட்டத்தரணி ஒஸ்வால்ட் லக்ஷன் பெரேரா ஆகியோர் நீதிபதியின் முடிவுக்கு அவர்கள் உடன்படவில்லை என்று கூறினர். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பதுளை உயர் நீதிமன்ற நீதிபதி லியனகம கைது உத்தரவுகளை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைத்து ஜனவரி 19ஆம் தேதியன்று ஆட்சேபணைகளை தாக்கல் செய்யுமாறு அறிவித்துள்ளார்.
கடந்த 45 நாட்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புலர்தேசி கடுகதி தொடர்ந்து சேவை ஆரம்பமாகியுள்ளது. மட்டக்களப்பில் இருந்து நேரடியாக இன்று நண்பகல் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சருக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த தொடர்ந்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வார இறுதியில் பொதுமக்களின் நலன் கருதி ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த சேவையானது கடந்த வெள்ளிக்கிழமை நண்பகல் கொழும்பில் இருந்து வார இறுதியில் பொதுமக்களின் நலன் கருதி ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த சேவையானது கடந்த வெள்ளிக்கிழமை நண்பகல் கொழும்பில் இருந்து மட்டக்களப்புக்கான கடுகதி சேவையை முன்னெடுத்திருந்தது. இந்த நிலையில் மட்டக்களப்பில் இருந்து நண்பகல் 11:50 மணிக்கு ஆரம்பமான கொழும்புக்கான இக்கடுகதி சேவை இந்த இரவு 8 மணி இது கொழும்பை சென்றடையும். எதிர்காலத்தில் பொதுமக்கள் மாணவர்களின் நலன் கருதி இந்த சேவையானது மேலும் விஸ்தரிக்கப்பட உள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் கால திபுள்வெவ பகுதியில் உள்ள விகாரை ஒன்றைச் சேர்ந்த தேரர் ஒருவர் தர்ம போதனை மண்டபத்தில் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த விகாரைச் சேர்ந்த 47 வயதுடைய தேரரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 119 எண்ணூடாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த இடத்திற்கு செல்லும் போது சந்தேக நபரான தேரர் தனியாகவே 4 அடி ஆழமான வரை தோண்டியிருந்ததாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சுவாசிப்பதில் சிரமப்படுவதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் நேற்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் ரவீனா எனும் 23 வயதுடைய இளம்பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளம்பெண் கடந்த 31ஆம் தேதி சுவாசிப்பதில் சிரமப்பட்டுள்ளார். அதன் பின்னர் கடந்த 1ஆம் தேதி காலை கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து 3ஆம் தேதி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இருப்பினும் குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். புனித ரமலான் மாதத்தில் முஸ்லிம் அரசு ஊழியர்கள் தமது மத கடமைகளை இலகுவாக நிறைவேற்றும் வகையில் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் நெகிழ்வு போக்கான பணி நேரத்தை அறிமுகப்படுத்துமாறு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. மத கடமைகளுக்காக விசேட விடுமுறைகளை வழங்குவதை விட பணி நேரங்களை சீரமைப்பதன் மூலம் தேவைகளை நிர்வகிக்குமாறு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான விசேட சுற்றறிக்கை அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரசு கூட்டு தாபனங்கள் மற்றும் நியதி சட்ட சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான ரமலான் நோன்பு பிப்ரவரி 19ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் முஸ்லிம் ஊழியர்கள் நோன்பு நோட்பதற்கும் ஏனைய மத அனுஷ்டானங்களில் ஈடுபடுவதற்கும் ஏதுவாக பணி அட்டவணைகளை மாற்றியமைக்குமாறு அந்தந்த நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத கடமைகளுக்காக விசேட விடுமுறைகளை வழங்குவதை விட பணி நேரங்களை சீரமைப்பதன் மூலம் தேவைகளை நிர்வகிக்குமாறு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டுமே விசேட விடுமுறைகளை அங்கீகரிக்குமாறு நிறுவன தலைவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையின் செயற்திறனை பாதிக்காத வகையில் ஊழியர்களின் மத சுதந்திரத்தை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என அந்த சுற்றறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த ஆண்டு வாகன இறக்குமதி எதிர்பார்த்த இலக்கை விடவும் அதிகரித்ததன் காரணமாக நாட்டின் வெளிநாட்டு பொருளாதார துறையில் அழுத்தம் ஏற்பட்டதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி மீதான தடைகள் மீண்டும் விதிக்கப்படும் என உண்மைக்கு புறம்பான தகவல்கள் ஊடகங்களில் பரவியமையும் இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். டெத்வா சூறாவளி தாக்கத்திற்கு முன்னதாக மேற்கொண்ட கணிப்புகளின்படி 2026ஆம் ஆண்டில் பணவீக்கம் படிப்படியாக உயர்வடைந்து ஆண்டின் 2ஆம் பாதியில் இலக்கை எட்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பேரழிவுகள் காரணமாக பணவீக்கத்தில் உயர்வு மற்றும் இறக்கம் ஆகிய இருவகை அபாயங்களும் உள்ளன எனவும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள மழைப்பொழிவில் சிறிது குறைவு காணப்பட்ட போதிலும் மண்சரிவு எச்சரிக்கைகளை மேலும் நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் மூத்த புவியியலாளர் கலாநிதி வசசேனாதீர தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் மாத இறுதியில் மற்றும் டிசம்பர் முதல் வாரத்தில் பெய்த மழையின் பின்னர் பல இடங்களிலும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அதன்படி பருவமழையுடன் சிறிதளவு மழை பெய்தாலும் ஒருவித ஆபத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்று அவர் கூறினார்.
அதன்படி பௌதுளை மாவட்டத்தில் உள்ள லுணுகல மிககிவுள வெளிமட கண்டகெட்டிய காலியல பதுளை ஊவா பரணகம மற்றும் பசுரை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் கட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட மண்சரிவு அறிவிப்பு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக கண்டி மாவட்டத்தில் மினிப்பே மற்றும் உடதும்பர பிரதேச இலக்குகளுக்கு கட்டம் 1 கீழ் வெளியிடப்பட்ட அறிவிப்பு தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாத்தளை மாவட்டத்தில் உள்ள வில்கம்புவ உக்குவெல அம்பகத்தகோரலை ரத்தோட்டை மற்றும் லக்கல பள்ளிகம பிரதேச இலக்கங்கள் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள நீல்தண்டா கிண்ண பலப்பன மதுரட்ட மற்றும் கங்குராங்கெத்த பிரதேச இலக்கங்களுக்கான கட்டம் 1 கீழ் அறிவிப்பு இன்னும் நடைமுறையில் உள்ளது. நிலவும் சுற்றுச்சூழல் நிலைமைகள் மழைப்பொழிவு மற்றும் ஆபத்தான இடங்களில் நிலவும் நிலைமைகளை பொறுத்து எதிர்காலத்தில் இந்த அறிவிப்புகள் மாறக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சமீபத்திய மழைப்பொழிவு காரணமாக ஏற்கனவே மண்சரிவுகள் ஏற்பட்டுள்ள பல பகுதிகள் உள்ளன என்றும் சிறிதளவு மழை பெய்தாலும் அந்த பகுதிகள் ஏதோ ஒரு வகையில் சுறுசுறுப்பாக மாறக்கூடும் என்றும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அதன்படி சுற்றியுள்ள சூழல் குறித்து தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு பொதுமக்களை வலியுறுத்துகிறது. டெத்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மண்சரிவின் போது வழங்கப்பட்ட 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண்சரிவுகளின் போது வழங்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அறிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மண்சரிவுகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரையான நிவாரணம் வழங்கப்பட்டது. அது டித்வா புயல் சேதத்துக்காக மட்டும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய சிறப்பு திட்டமாகும். அதேபோன்று இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண்சரிவுகளுக்கு அவ்வாறான நிவாரணம் வழங்க முடியாது. அதற்கு பதிலாக சாதாரண அனைத்து இழப்பீட்டு திட்டத்தின் பிரகாரமே அவற்றுக்கான நிவாரணம் வழங்கப்படும். சாதாரண தங்களுக்கான இழப்பீட்டுத் தொகை கடந்த காலங்களில் 16 லட்சம் ரூபாவாக இருந்தது. அதனை நாங்கள் 25 லட்சம் ரூபாவாக உயர்த்தியுள்ளோம். இனிவரும் காலங்களில் ஏற்படும் மண்சரிவு அனர்த்தங்களின் போது பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு குறித்த இழப்பீட்டுத் தொகையை நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். எமக்கு மக்கள் வழங்கிய காலவரை இன்னும் 4 வருடங்கள் உள்ளன. இந்த 4 வருடத்துக்குள் வாக்குறுதிகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவோம் என்று பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். டித்வா புயலால் ஏற்பட்ட பேரிடரினால் இருப்பிடங்களை இழந்தவர்களுக்கான வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டம் ஜனாதிபதி அடருகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் நிக்கவரட்டிய பகுதியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மக்கள் 5 வருட காலத்திற்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். எனவே 5 வருடங்களில் செய்யக்கூடியதை யாரும் ஒரு வருடத்தில் எதிர்பார்க்க முடியாது. 5 வருடத்திற்குரிய திட்டங்களை ஒரே வருடத்தில் செய்து முடிக்க முடியாது. அடுத்த 4 வருடங்களில் எங்களுடைய இலக்குகளை நாங்கள் செய்து முடிப்போம். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். மக்கள் எங்களுக்கு கொடுத்த 5 வருடங்களில் 1 வருடம் மாத்திரமே கடந்துள்ளது. ஏனைய 4 வருடங்களுக்குள் நாங்கள் உறுதியளித்த மாற்றங்கள் அனைத்தும் நிகழும். அத்தியாவசிய கோரிக்கைகள் அனைத்தும் நமது ஆட்சி பகுதிக்குள் மக்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.